வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பர் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்றைய சிறப்பு சிந்தனை உரை வாழ்வியல். வாழ்வியல் என்ற இந்த தொடர் சிந்தனை உரை கடந்த பல மாதங்களாக இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையிலே இன்று பாகம் 71 சிந்தனை உரையை வழங்குவதற்கு முதல்நிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா நம்முடன் இணைந்திருக்கின்றார்கள். பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு எமது மன்றத்திலே இனிமேலும் அறிமுகம் தேவையில்லை. ஐயா கடந்த வருடங்களாக பல சிந்தனைகளை வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையிலே தற்பொழுது வாழ்வியல் என்ற இந்த தலைப்பிலும் குருவின் குரல் என்ற இன்னொரு தலைப்பிலும் ஐயா வாரம் தொடர் சிந்தனை உரை வருகின்றார்கள். இப்போது இந்த வாழ்வியல் பாகம் 71 ஆரம்பிக்குமாறு பேராசிரியர் பழனிசாமி ஐயாவை கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே அன்புடன் வேண்டுகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வேத்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து வாழ்வியல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 71ஆம் பாகத்தில் வாழ்த்தும் பயனும் பற்றிய 2வது அமர்வு. சென்ற வகுப்பிலே வாழ்த்தும் பயனும் பற்றிய சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொண்டோம். இப்போது தவத்தின் முடிவில் சங்கல்பம், பிறகு தன் வாழ்த்து, குடும்ப வாழ்த்து. இதுல முதலில் நாம் தன் வாழ்த்து செய்கின்றோம். தன்னைத்தான் வாழ்த்திக் கொள்வது சுயநலம் அல்ல. ஏனென்றால் இந்த உடல் என்ற ஒரு பிறப்பின் மூலமாகத்தான் சொந்த பந்தங்கள், வாழ்க்கை, அனுபவம், ஆன்மீகம் எல்லாமே. உடல் இல்லை எனில் இவை ஏது? எனவே உயிர் வாழ்தல், உலக சுகங்களை துய்த்தல், அறிவில் மேன்மை பெறுதல் என்ற 3இல் மனித வாழ்வு அடங்கியுள்ளது. ஆலயம் செல்பவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒன்றை வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். மேற்கொண்டு எனக்கு எதுவும் தேவையில்லை இறைவா என்று சொல்லக்கூடிய பக்தனை இறைவன் காணவில்லை. நிறைவு பெற்றவர்கள், எதுவுமே வேண்டாத பக்தர்கள் எண்ணிக்கை என்ன? 0 தான். காரணம், தனக்கு தனது தேவைகள் எவை, எவ்வளவு, எப்போது, ஏன் என்ற கேள்விகளே கிடையாது, சிந்தனையும் கிடையாது. அதனால் அன்றன்றைக்கு என்னென்ன தோன்றுகிறதோ அவற்றை எல்லாமே பிரார்த்தனைகளாக வேண்டிக் கொண்டே இருப்பார்கள்.
அப்படி என்றால் வாழ்நாள் முழுவதற்கும் என்னெல்லாம் தேவையோ அவற்றை ஒவ்வொரு நாளும் முழுமையாக கேட்கக்கூடிய ஒரு வரம் உண்டா? ஒரு பிரார்த்தனை உண்டா? ஒரு வேண்டுதல் உண்டா என்றால் அதுதான் மகர்ஷி அவர்கள் அமைத்து தந்திருக்கின்ற தன் வாழ்த்து. இதற்கு மேல் எதுவுமே தேவையில்லை என்ற அளவுக்கு ஒரு அற்புதமான முழுமையான ஒரு வாழ்த்து. இது இந்த பிறவியில் எனக்கு கிடைத்தால் போதும் என்ற அளவுக்கு ஒரு நிறைவாழ்வுக்கான வாழ்த்து. அது என்ன? அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன். இது 3 முறை சொல்ல வேண்டும். வாழ்த்து ஏன் 3 முறை சொல்கிறோம் என்றால், உடல், உயிர், மனம் இந்த 3 இடங்களிலேயும் இந்த எண் அலைகள் ஊடுருவி மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும். உடல் செல்களிலே, உயிர் திசுக்களிலே, உயிர் செல்களிலே காந்தத்தின் சுழற்சியாக ஓட்டமாக இருக்கின்ற மனம் என்ற இயக்கம். இந்த 3லும் ஒரு மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் வாழ்த்து, குறிப்பாக தன் வாழ்த்தை 3 முறை சொல்ல வேண்டும் என்று மகர்ஷி அமைத்திருக்கின்றார்கள். அருட்பேராற்றல் கருணையினால். அருட்பேராற்றல், இந்த அருட்பேராற்றல் எங்கெல்லாம் இருக்கிறது? முதல்ல இந்த அருட்பேராற்றல் என்ற சொல்லுக்கு பொருள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருள் பேராற்றல், பேராற்றல் விளங்குது. அருள் என்றால் அரூபமாக உள்ளே அடங்கியிருக்கின்ற பொருள். அரூபமாக உள்ளே அடங்கியிருக்கின்ற பொருள் எதற்குள்ளாக அமைந்திருக்கிறது என்றால், இறை துகள் முதல் நம்முடைய உயிர் துகள் வரைக்கும் ஒவ்வொன்றுக்குள்ளும் மையமாக அமைந்து இயக்குவது சுத்த வெளியாகிய இறைநிலை, தெய்வம். எனவே அருவமாக அனைத்துக்குள்ளும் இருந்து கொண்டு அதற்கு தேவையான ஆற்றலை வழங்கிக் கொண்டிருக்கின்ற இறைவனின் பெரும் கருணை, அருட்பேராற்றல் கருணையினால் என்னெல்லாம் வேணும்? உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம். 5 அம்சங்கள். முதலாவது உடல் நலம். உடல் தாயின் கருவிலே தோன்றுகின்ற போது பொதுவாக நலமாகத்தான் தோன்றும். சில சமயங்களில் எங்கோ ஒன்றுதான் சிக்கலிலே இருக்கும். பிரசவமாகி வளர்ந்து வாழ்கின்ற காலங்களிலே எத்தனை அனுபவங்கள். பொதுவாக உடல் நலம் இருந்தாலும் சில சமயங்களில் உடல் உபாதைகள், வலி, நோய் போன்ற உபாதைகள். இப்போ இந்த சங்கல்பம் சொல்வதனால் மட்டுமே உடல் நலம் காக்கப்பட்டு விடுமா என்று ஒரு கேள்வி எழுப்பணும். சில பேர் சொல்லுவாங்க, நானும் சங்கல்பம் ஒவ்வொரு தவத்திலும் ஆழ்ந்து ஆழ்ந்து சொல்றேங்க ஐயா, உடம்புல சிக்கல் வியாதி தீரவே மாட்டேன்றது. அப்போ தவத்தில் வாழ்த்தில் மட்டுமே உடல் நலத்தை காத்து கொள்ள முடியுமா? இப்போ ஒருவருக்கு கடன் தருகிறோம், குறிப்பிட்ட நாளில் அவர் திருப்பி தரவில்லை.
நினைப்படுத்துவதற்காக கேட்கிறோம். இதோ தந்து விடுகிறேன் என்கிறார், தரவில்லை. மறுபடியும் ஒரு நாள் கேட்கிறோம், இதோ தந்து விடுகிறேன் நாளைக்கு என்கிறார், தரவில்லை. இப்போ தந்து விடுகிறேன் என்பதனால் கடன் தீருமா, அல்லது தருதல் என்ற செயல் செய்தால் மட்டுமே கடன் தீருமா? வெறும் வார்த்தை கடன் தீர்க்காது. அப்ப பணம் என்ற பொருளை திருப்பி கொடுத்தல் என்ற செயல் மூலமாகத்தான் கடன் கணக்கு தீரும். அப்ப என்ன உண்மை என்றால், செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க, பயன் என்ன தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால். இதையும் புரிஞ்சுக்கணும். சும்மா வாழ்த்தினா மட்டும் நடந்துராது, வாழ்த்துக்கான செயல் இருக்க வேண்டும். ஏனென்றால் செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க. இதுதான் விதி. அப்ப வார்த்தைக்கு பதில் இன்னொரு வார்த்தை தான், வார்த்தைக்கு விளைவு இன்னொரு வார்த்தை, செயலுக்கு விளைவு இன்னொரு செயல். எனவே செயல் செய்தால்தான் விளைவை சந்திக்க முடியுமே தவிர வெறும் வார்த்தைகளால் செயல் நடந்து விடாது. நல்லதும் கெட்டதும் கலந்ததுதான் வாழ்க்கை. சிரிப்பு பாதி அழுகை பாதி, சேர்ந்ததல்லவோ மனித ஜாதி என்பார் கண்ணதாசன். எங்கும் நீக்கமர நிறைந்த அருட்பேராற்றல் கருணையினால் நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்ற வரம் பெற வேண்டும் என்றாலும் அந்த வரம் செயலுக்கு தக்க விளைவாகத்தான் வரும். தெய்வத்தை போல் எல்லையில்லாத சக்தி மிக்க நமது மனதின் மூலம் நாம் பெற வேண்டிய வளங்களை திரும்ப திரும்ப சங்கல்பிக்க வேண்டும். மனவளக்கலை பயிற்சி எடுத்த பின்பும் இன்னும் உடல் ஆரோக்கியம் மற்ற அம்சங்களிலே குறை உள்ளது என்றால் பயிற்சியிலே குறை என்று பொருள் அல்ல, நாம் சரியாக செய்யவில்லை, பயன் கொள்ளவில்லை என்பதே ஒரே காரணமாகும். எனவே பயிற்சிகளை தெளிவாக விளங்கிக் கொள்ளவும் விடாமுயற்சியோடு பின்பற்றவும் வேண்டும். தவத்தின் முடிவிலே உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞான ஓங்கி வாழ்வேன் என்று சொன்னால் மட்டும் வந்துவிடாது. சரி, கேட்டது கிடைத்தால் தானே வாழ்க்கை நிறைவு பெறும். தேவைகள் நிறைவு பெற்றால் தானே வாழ்க்கை நிறைவாகும். அப்போ எண்ணமும் சொல்லும் செயலாக மலர்ச்சி பெற வேண்டும். அந்த செயலை செய்வதற்கு மனம்தானே முதலில் இடம் தரணும். செய்யலாம் என்று மனம் ஒத்துழைத்தால் தான் செய்ய முடியும். எனவே மனதின் ஆதிக்கம் அன்றி வாழ்க்கை கிடையாது. மனதின் ஆதிக்கம் அன்றி வாழ்க்கை கிடையாது. மனதை புறக்கணிக்கணும், மனதை கட்டுப்படுத்தணும், இதெல்லாம் சும்மா. இந்த மனதை அறிவாக தரமாற்றம் செய்வதை தவிர மனதை புறக்கணிப்பதோ தவிர்ப்பதோ அலட்சியப்படுத்துவோ முடியாது, சாத்தியம் இல்லை. அப்ப மனம் மூலமாக, விளக்கத்தின் மூலமாக தன்னைத்தான் உயர்த்தி கொண்டு அறிவை நோக்கி பயணித்து அறிவை நெருங்கி செயல்படுகின்ற போது மனம் அறிவாக மாற்றம் பெற பெற அற வாழ்க்கை இயல்பாகும். ஒழுக்கம் சார்ந்த அற வாழ்க்கை இயல்பாகவே மாறி போடும். அப்போ மன திருத்தம், செயல் திருத்தம், விளைவுகளிலே திருத்தம், இப்படித்தான் பெற முடியுமே தவிர மன திருத்தம் இல்லாத செயல் திருத்தம் சாத்தியம் இல்லை.
அதனால்தான் இந்த மனதை திருத்துவதற்கு தவம். எதை நோக்கி திரும்ப வேண்டும்? அருட்பேராற்றலுடைய நீதியை நோக்கி மனதை திருப்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அதனால் அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம். ஆற்று நீர் கரை புரண்டு ஓடினாலும் ஓட்டை குடத்தால் நீர் அள்ள முடியுமா? பிரபஞ்ச சக்தி அளப்பரியது. இந்த சீக்ரெட் என்ற ஒரு நூல் வந்த பிறகு இந்த யூடியூப் அறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கேளுங்கள், பிரபஞ்சம் உங்களுக்கு தருவதற்கு தயாராக காத்திருக்கிறது. இவன் கேட்க மாட்டான்னு ஏங்கிட்டு இருக்குதாம பிரபஞ்சம். இப்படி பல பேர் அந்த தலைப்பு போட்டாதான் நிறைய பேர் பார்க்கறாங்க. கேட்டது கிடைக்கும் என்ற தலைப்பிட்டால் பல பேர் பார்க்கறாங்க. கர்மாவுக்கு தகுந்த பலன் தான் அப்படின்னா ஆர்வம் குறைவு. ஏன்னா இந்த இலவச புத்தி சிரமப்படாம யாராவது நமக்கு கொடுப்பார்களா என்ற இலவசத்தை எதிர்பார்க்கின்ற ஒரு பிச்சைக்கார புத்தி எல்லாருக்குள்ளயும் இருக்கு. நாம் உழைத்து பெற வேண்டும் என்பது சில பேரிடத்துலதான் இருக்கு. இலவசமாக யாராவது தருவாங்க என்ற உணர்வு எல்லார்கிட்டையும் இருக்கு. அப்போ இலவச பொருள் வேண்டாம் என்கின்ற மனசு முதல்ல வேணும். என் உழைப்பால், உடல் உழைப்பால், அறிவின் உழைப்பால் மட்டுமே வாழ்வேன். ஐந்தொழுக்க பண்பாட்டின் முதல் கோட்பாடு. உடல் உழைப்பால், அறிவின் உழைப்பால் மட்டுமே வாழ்வேன். அப்பதான் வாழ்க்கையை நாம் பொறுப்பேற்கிறோம். எனது வாழ்க்கை எனது செயல், இதை நான் கவனிச்சுக்குவேன் என்ற ஒரு சுய பொறுப்பு ஏற்படும். அப்படி வருகின்ற போதுதான் மனதிலே எது நம்மால் சாதிக்க முடியும் என்று சிந்திக்க தொடங்கிவிட்டால் தேவையில்லாத ஆசைகள் வராது, தேவையில்லாத எதிர்பார்ப்புகள் இருக்காது. எனவே பற்பல ஆசைகளால் அலைப்படுகின்ற மனதால் அன்பு ஊற்றாய் பெருகு வரும் இறைவனின் கருணையால் வரும் வளங்களை நிறைவாக பெற முடிவது இல்லை. தவத்தின் மூலம் குவிந்த மனமே இவற்றை பெறவும் துன்பமின்றி சுகமாக தூய்க்கவும் முடியும். எனவே தன் வாழ்த்துக்குள் மறை பொருளாக, உட்பொருளாக கர்ம யோகம் என்ற கடமை அறம் மறைந்திருக்கிறது, தொக்கி நிற்கிறது. அப்ப தன் வாழ்த்து இந்த ஐந்தும் பெறுவேன் என்றால் இவற்றை பெறுவதற்கான அற வாழ்க்கையில என்னை இணைத்துக் கொள்வேன் என்பது அடிப்படை கட்டுப்பாடு. அது இல்லை என்றால் வாழ்த்து பயன் தராது. எனவே தன் வாழ்த்துக்குள் கர்ம யோகம் என்ற கடமை அறம் மறைந்திருக்கிறது. அப்போ உடல் நலம் வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? எது உடல் நலத்திற்கு கேடு செய்யுமோ அவற்றை தவிர்ப்பது என்று அர்த்தம். உடல் நலம் வேண்டும் என்று கேட்கின்ற போது அதனுடைய மறைபொருள் கருத்து என்ன என்றால், எவை எவை எனது உடல் நலத்திற்கு கேடு தருமோ அவற்றை நீக்கி விடுவேன், புறம் தள்ளி விடுவேன், அவற்றை செய்ய மாட்டேன் என்பது உட்பொருள். அளவுக்கு அதிகமா சாப்பிடுவேன், ஆனா தொந்தி வரக்கூடாதுன்னா எப்படி வராம இருக்கும்? அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், உடல் நலம், உடல் நலம்னு கேட்டா வந்துருமா? வராது. எனவே வாழ்த்து எப்போது பயன் தரும் என்றால், வாழ்த்துக்கு தகுந்தாற் போல் வாழ்க்கையை திருத்தினால்தான் பயன் தரும்.
சும்மா வெறும் வாழ்த்து மட்டுமே பயன் தராது. அப்படி நம்பினால், இறைவனை வணங்கினால் மட்டுமே நமக்கு வரும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அந்த முட்டாள்தனத்திற்கும் இதற்கும் பேதம் இல்லை. கோவில்ல போய் எனக்கு இது வேண்டும் என்று வணங்கினால் இறைவன் தருவன் நினைக்கிறாங்களே, அதுக்கும் வாழ்த்து சொன்னால் எல்லாம் மாறிடும் நினைக்கிறோமே, இதுக்கும் ஒரு வேறுபாடும் கிடையாது. ரெண்டும் முட்டாள்தனம் தான். அப்ப இங்க சங்கல்பம் செய்கிறோம் என்றால் அதன்படி என் செயல்களை திருத்தி அமைத்துக் கொள்வேன் என்பது உட்பொருள். அப்ப உடலுக்கு கேடு தரக்கூடியது எது என்றால் 5 செயல்பாடுகள்: உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம். இதுக்கு மேல ஒரு வாழ்க்கை உண்டா பாருங்க. உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம். இந்த 5ற்கு மேல் நான் ஒரு புதிதான காரியத்தை செய்கிறேன் என்று யாராவது விரல் விட்டு சொல்ல முடியுமா? இல்லை. இதுதான் வாழ்க்கை. இதற்கு மேல் எந்த ஒரு புதிய செயலை நம்மால் செய்ய முடியாது. எத்தனை வகையான செயல்கள் இருந்தாலும், 1008 வேலைகள் இருந்தாலும் இந்த 5க்குள் அடக்கம். அதனால் இந்த 5ல் அளவு முறை காப்பேன். முறை மாற மாட்டேன், அளவு மாற மாட்டேன். இவற்றிலே உறுதியாக நிற்பேன் என்ற தெளிவான புரிதலே உடல் நலத்திற்கு அடிப்படை. அடுத்தது நீள் ஆயுள். நீள் ஆயுள் என்றால் நீண்ட ஆயுள் என்று சில பேர் பொருள் கொள்கிறார்கள். நீண்ட ஆயுள் என்றால் மரணமில்லா பெருவாழ்வுன்னு நினைச்சுக்கிறாங்க. யாராவது சாகாம இருக்க முடியுமா? தொல்காப்பியத்தை அருளிய தொல்காப்பியர் முதல் வேதங்கள் அருளிய வியாசர், எத்தனையோ மகான்கள், வேதத்திரி மகர்ஷி வரைக்கும் ஞானிகளுக்கு உடலுக்கு முடிவு இருந்ததா இல்லையா? நிலமிசை நீடு வாழ்வார் என்றார் வள்ளுவ பெருந்தகை. அப்ப நிலமிசை நீடு வாழ்வது என்றால் உடலால் அல்ல, புகழால், அறிவால், தத்துவத்தால். அதான் நீடு வாழ்வது. உடல் அழிந்துதான் தீரும். உடல் அழியாமல் இருப்பதற்கு ஒரு வகை உண்டு, ஜீவசமாதி. சித்தர் பெருமக்கள் அடைந்த ஜீவசமாதி. எல்லாரும் ஜீவசமாதி அடைந்துட்டா பிறக்கிற குழந்தைக்கு பூமியில இடம் எங்க? இல்லையா? அப்ப உடல் மறைந்தால்தான் இன்னொரு உடல் அங்கே வாழ்வதற்கான இடம் கிடைக்கும். வந்தவரெல்லாம் தங்கிவிட்டு அந்த மண்ணில் நமக்கு இடம் ஏது என்றார் கண்ணதாசன். அப்போ ஜீவ சமாதி தங்கினாலும் ஒண்ணுதான், மக்கள் தொகையில் தங்கினாலும் ஒரே பொருள் தான். அப்ப புதிதாக வருபவர்களுக்கு இடம் எங்க? அதனால்தான் மகர்ஷி சொல்வார்கள், ஜீவ சமாதி தேவையில்லை. 18 பேர் அடைந்துட்டாங்க, அதுவே போதும். இதற்கு மேல் இன்னொரு ஜீவ சமாதி தேவையில்லை. அப்ப உடல் மறைந்து மண்ணோடு மண்ணாக மறைந்து போனால்தான் வருகின்ற சந்ததிக்கு மண்ணிலே இடம் கிடைக்கும். அப்ப நீண்ட ஆயுள் என்பது மரணம் இல்லாமல் வாழ்வது அல்ல. உடல் கடமை முடிஞ்சா போய் சேர்ந்துடணும். கடமை முடிந்து விட்டால் போய் சேர்ந்துடணும். சும்மா உட்கார்ந்து தின்னு தூங்கிட்டு இருக்கிறதுல வாழ்க்கையே அல்லங்க. நினைச்சா போயிடுவா முடியுது. நேரம் வருகின்ற வரைக்கும் வாழ்ந்துதானே ஆகணும். அதற்கும் ராமாயணத்துல ஒரு குறிப்பு இருக்கு. என்ன குறிப்பு?
ராமன் எத்தனை காலம் வேண்டுமானாலும் ஆண்டு இருக்கலாம் அயோத்தியை. ஆனா துர்வாசர் என்ன நினைப்படுத்துறாரு, உன்னுடைய பூலக கடமை முடிந்து விட்டது, அவதாரத்தை நிறைவு செய்து கொண்டு நீ மேல்லோகத்திற்கு போயாக வேண்டும் என்று துர்வாசர் ராமனுக்கு நினைவுபடுத்துகிறார். அப்ப என்ன செய்யறாங்க, நாட்டையெல்லாம் பிரிச்சு லவகுசனுக்கு கொடுத்துட்டு எல்லோரும் சரயு நதியிலே போய் மூழ்கி அவதாரத்தை நிறைவு செய்தார் அப்படின்ற ராமாயணம் சொல்லுது. இப்ப நம்முடைய வாதத்தின்படி ராமன் செய்து தற்கொலையா இல்லையா அப்படின்னா இதுக்கு ஒரு பட்டிமன்றம் போட்டுலாமா? முதல்ல இவங்க வந்துருவாங்க, அது எப்படி நீ ராவனை பத்தி இப்படி பேசலான்னு முதல்ல ஒரு குரூப் வந்துடும். அதுக்கப்புறம் கொலையா தற்கொலையான்னு இன்னொரு பட்டிமன்றம் நடக்கும். ஆனா தீர்ப்பு யார் எழுதுவாங்க? நாம தான் எழுதணும். வேதத்திலேயும் தான் தீர்ப்பு எழுதணும். வேற எந்த தத்துவத்துக்கும் வேற எந்த மனிதனுக்கும் தீர்ப்பு எழுதுகின்ற தரம் கிடையாது. அப்ப என்ன தீர்ப்பு? தற்கொலை என்பது விரும்பத்தகாதது அல்ல. வாழ்ந்து முடிந்த பிறகு மனம் தானாக விரும்பும் என்றால் போய் சேரலாம். அது எப்படி தெரியும்? ஏன்னா தற்கொலை செய்கிறேன்னு சொல்லி மாட்டிக்கிட்டவங்க எல்லாம் உயிர் துடிக்கிற போது யாரை காப்பாற்ற மாட்டேன்னு தவிப்பாங்களாமா. ஏன்னா நம்ம இடத்துல அவ்வளவு பற்று இருக்கு, நம்மளும் பரம்பொருள் இல்லையே. அவதார புருஷர்கள்லாம் என்ன ராமனை போல நினைச்ச மாத்திரத்துல அப்படி அமைதியா போய் சேர்றதுக்கு நம்ம இடத்துல எவ்வளவு வினை பதிவுகள் இருக்கும், எவ்வளவு பந்தம் பாசம் இருக்கு நமக்கு தெரியாது. அப்போ அந்த துடிக்கின்ற நேரத்தில் வாழ வேண்டும் என்ற தவிப்பு வந்து விட்டால் அது பேய் பிசாசா அலையும், பேய் பிசாசாக அலையும். அது வாழ்கின்ற மக்களுக்கு துன்பமாக்கும் இல்லையா? பேய் பிடிச்சா இருக்கிற ஜென்மத்துக்கு துன்பம் தானே. அதனால் நமக்கு அது ராமாயணம் காட்டிய நீதி நமக்கு பொருந்தாது. நாம் அதற்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல. அதனால் மனதளவில் தயாரா இருக்கணும். மனதளவில் எப்போ வந்தாலும் சரி, படுக்கும்போது இந்த இரவே எனக்கு கடைசி இரவா இருந்தாலும் மிக நன்றி இறைவா அப்படின்னு ஒரு நினைவோட தூக்கத்தை ஆழ்ந்து போகலாம். நாளைக்கு நல்லபடியா எழுந்திருக்க இறைவா நினைக்க கூடாது. அப்படி கடமைகள் முடிந்து விட்டால் போய் சேருவதுதான் சிறப்பான வாழ்க்கை. 80-90 உட்கார்ந்துட்டு அவசரப்பட்டுட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்ம வேலைகள் நாம செய்ய முடியாம மற்றவங்களை சார்ந்து இருப்பது கொடுமை. 60 வயசு தாண்டிட்டாலே பிரார்த்தனை என்ன என்றால் யாருக்கும் துன்பம் இல்லாம படுத்தமா போனோமான்னு இருக்கணும். இதுதான் இந்த வயதுக்கான முதிர் வயதுக்கான பிரார்த்தனை. சரி, அப்ப மகர்ஷி என்ன சொல்றாங்க? நீலாயுள் என்பதனுடைய பொருள் என்ன என்றால், இந்த பிறப்புக்கு ஒரு நோக்கம் உண்டு. வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே. தாயின் கர்ப்பத்திலே தந்தையின் உயிரிழமை ஏற்று தாயின் கரு சிசுவாக மாறுகின்ற போது இந்த பிறப்பிலாவது நாம் நிறைவாக வாழ்ந்துவிட வேண்டும், ஆத்ம தரிசனம் தெய்வ தரிசனம் பெற்றுவிட வேண்டும் என்ற உணர்வோடு தான் பிறக்கும். எப்படி அதுக்கு நினைக்குமா? கருவாகிற போது குழந்தை நினைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். யதார்த்தமாக நினைவு கூர்ந்து பாருங்க. உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து என்பார் பட்டினத்தார். அந்த உச்சம் என்பது கணவன் மனைவி இருவருமே தம்மை மறந்த நிலை, நோ மைண்ட் ஸ்டேட், எண்ணமற்ற நிலை.
இப்ப துரியோதனத்தினுடைய நிலை என்ன? எல்லா மர என இழந்த நலம். இதான துரியோதனம். அதே போல தாம்பத்தியத்தின் உச்சத்தில் ஏதாவது நினைவு இருக்கா? ஒண்ணு இருக்காது. அப்ப இரண்டும் ஒன்றேதான். இது சிற்றின்பம், அது பேரின்பம். அப்ப இந்த சிற்றின்பத்தில் விளைகின்ற ஒரு கரு, அந்த கரு பெறுகின்ற முதல் அனுபவமே தெய்வீகம், நோமேன் ஸ்டேட். ஒரு ஆத்மா தாயின் கர்ப்பத்தில் உருவாகின்ற போது அது பெறுகின்ற முதல் பதிவு, தாயின் கர்ப்பத்தில் பெறுகின்ற முதல் பதிவு. வினை பதிவு தொடர் இருக்கும், ஆனால் அந்த கர்ப்பத்தில் அது இயக்கம் என்ற ஒரு ஆத்மாவாக உருவான பிறகு, கருவான பிறகு, இந்த புதிய கருவில் பெற்ற முதல் அனுபவம் இறை அனுபவம். எல்லாம் மற தன்னை இழந்த இறை உணர்வே முதல் அனுபவம். அதனால் கருவாகின்ற ஒவ்வொரு சிசுவும் தெய்வீகத்தை அறிய வேண்டும் என்று தான் விரும்பும். டிஃபால்ட் கோடுன்னு சொல்றோமே கம்ப்யூட்டர்ல, அது போல இது உள் அடங்கியிருக்கின்ற ஆத்மார்த்தமான ஒரு ஆசை, இறைவனை அடைவது. அதன் வெளிப்பாடுதான் கோயில் சுத்திட்டு இருக்கிறாங்க. இல்லை, குறைந்தபட்சம் கடவுள் இல்லை என்றாவது நாத்திகவாதம் பேசிட்டு இருப்பான். ஆனா கடவுளை பற்றி பேசாமல் இருப்பதற்கு 700 கோடி, கிட்டத்தட்ட 700 கோடி மக்களால் சாத்தியமே இல்லை. ஏதோ ஒரு 100-120 கோடி மக்கள் தான் கடவுள் மதம் என்ற ஒரு சிந்தனையே இல்லாத ஒரு நாட்டில், சமுதாயத்தில் வாழ்கிறார்களாம். நீங்க சென்சஸ் பார்த்தீங்கன்னா சொல்லும், கூகுள்ல கடவுளை பற்றிய சிந்தனை இல்லாத மக்கள் ஒரு 120-140 கோடி இருக்காங்கன்னு சொல்லி கூகுள் ஒரு சென்சஸ் இருக்கு. மற்ற எல்லா மக்களுக்கும் ஏதோ ஒரு வகையிலே தெய்வ சிந்தனை இருந்தே தீரும். ஏற்கிறானோ மறுக்கிறானோ, மொத்தத்தில் கடவுளை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் கருவான போது தோன்றிய முதல் அனுபவம் தெய்வீகம். தாயின் கர்ப்பத்தில் பெற்ற முதல் அனுபவம் தெய்வீகம். அதனால் இந்த பிறப்பின் நோக்கம் மீண்டும் தெய்வமாக மாற்றம் பெறுவது, தெய்வத்தோடு இரண்டரை கலப்பது. அந்த நோக்கம் நிறைவு பெறவில்லை என்றால் இது அகால மரணம். இந்த வாழ்க்கை ஒரு அகாலம், நிறைவு பெறாத வாழ்க்கை. அதனால்தான் பெற்றேன் பல்பிறவி பிறருக்கே உழைத்து யாடையானேன் என்றார் ஒரு ஆழ்வார். பெற்றேன் பல்பிறவி பிறருக்கே உழைத்து ஏழையானேன். யாருக்காக நாம் படிக்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம். வாழ்க்கையின் மிக பெரும் பகுதி 25 வயது வரைக்கும் படிக்கிறாங்க. கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், டாக்டரேட் அப்படின்னு 23-25 வயது வரைக்கும் படிக்கிறாங்க. இன்னும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் போயிட்டா 30 வயசு வரைக்கும் படிப்பாங்க. எதற்காக? ஒரு தொழிலுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்காக. இப்ப யாரோ வேலை கொடுக்குறாங்க, வேலை பார்க்குறான், சம்பளம் கொடுக்குறாங்க, சம்பளத்தை வாங்கி குடும்பம் நடத்துறான். இப்ப படித்தது தனக்காகவா யாரோ ஒருத்தருக்காகவா? சரி, தொழில் செய்தது தனக்காகவா யாரோ ஒருத்தருக்காகவா? சுய தொழில் விட்டுருங்க. என்னை போல் சம்பளத்துக்கு போனவங்க எல்லாம் நான் உழைத்ததை விட எனக்கு தரப்பட்டது ஒரு பாதி தான். மறுபாதி நிறுவனத்தின் லாபம், மற்ற வகையில வரி, இப்படி பல வகைகளில் கழிந்து போகிறது. இப்ப யாருக்காக வாழ்ந்தேன்? யாருக்காக வாழ்ந்தேன்? எனக்காகவா? அதனாலதான் பெரும்பாலான மக்களுக்குள் ஒரு கேள்வி வரும்,
என்னத்தை சம்பாதிச்சு, என்னத்தை அனுபவிச்சு, என்ன சுகத்தை பெற்றேன்? அப்போ என்னத்தை சம்பாதிச்சு, என்னத்தை அனுபவிச்சு, என்ன சுகத்தை கண்டேன் போ அப்படிங்கும். யார் சொல்றாங்க இது? இவ்வளவு அனுபவிச்ச பிறகு ஒரு 50 ஆண்டுக்கு முன்பு இல்லாத வசதிகள் எல்லாம் இன்றைக்கு பார்க்கிறோம். இன்றைக்கு இல்லாத வசதிகள் எல்லாம் வருங்காலத்திலே வரப்போகிறது. இவ்வளவு வசதிகளை தூய்த்த பிறகும் என்ன சுகத்தை கண்டேன் என்றால் என்ன வேணும் உனக்கு? நீ யார் இந்த கேள்வி கேட்கிறாங்க? இது ஆத்மா எழுப்புகின்ற கேள்வி. எனக்காக என்ன செய்தாய்? உடம்புக்கும் உறவுக்கும் நட்புக்கும் உலகத்துக்கும் நீ வாழ்ந்துட்ட. ஆனா எனக்காக வாழ்ந்தாயா? பெற்றேன் பல்பிறவி, பிறருக்கே உழைத்து ஏழையானாய். ஆனால் ஆத்மாவுக்கு நீ வாழ்ந்தாயா? இல்ல. அப்ப ஆத்மாவுக்காக வாழாத பொழுது ஆத்ம நிறைவு எப்படி வரும்? ஆத்மாவுக்கான வாழ்க்கையை திரும்பி பார்க்காத போது ஆத்ம நிறைவு என்பது எப்படி கிடைக்கும்? அதுதானே வாழ்க்கையின் உச்சகட்டம். அதனால் பெற்றேன் பல்பிறவி, பிறருக்கே உழைத்து நான் செல்வந்தன் ஆகல, ஏழையாகத்தான் போனேன் என்றார் ஆழ்வார். அதனால் வாழ்கின்ற மக்களுக்கும் துன்பம் வரும் என்பதை உணர்ந்தால் வாழ்வில் நிறைவு பெற்று பக்குவம் அடைய காட்டுக்கு போவதை ஒரு நெறியாக ராமாயணம் மகாபாரதம் காட்டியது. காடுன்னு என்னங்க? வனவாசம். அதாவது மனிதன் வாழுமிடம் வாசம், தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளிடம் வனவாசம், பெறுகின்ற இடம் அஞ்ஞானவாசம். அஞ்ஞானவாசம்னா மகாபாரதத்துல 12 வருஷம் வனவாசம், 13வது வருஷம் அஞ்ஞானவாசம். அதாவது எங்கே இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியாதபடி ஒரு மறை வாழ்க்கை, மறைவான வாழ்க்கை. என்ன அர்த்தம்? தன்னை மறந்த வாழ்க்கை. நான் யார், உடலா உயிரா மனமா, இதெல்லாம் இல்லை என்று தன்னை மறந்த வாழ்க்கை. அப்போ வீட்டிலே வாழ்கின்ற உடல் வனவாசம் என்ற அகத்தாய் பயிற்சி மூலமாக, அக்னி பிரவேசத்தின் மூலமாக தன் மூலத்தை அறிந்து, உடல் மறந்து உயிர் மறந்து உலகத்தை மறந்து இறைநிலையோடு ஒன்றிய நிலை, அது அஞ்ஞான வாசம். நான் என்ற உணர்வு அற்றுப்போன நிலை. எல்லாம் மற என இழந்த நிலம் சொல்லாய் முருகா சுரபதியை என்று அந்த இறைவனோடு ஒன்றி தன்னை மறந்து போன நிலை, அது அஞ்ஞான வாசம். இதுதான் நீலாயுள். மூன்றாவது என்ன? நிறை செல்வம். நிறைய செல்வம் இல்லை, நிறைவான செல்வம். இப்போ செல்வத்திலே மக்களுக்கு அளவுகோலே தெரியாதுங்க. எவ்வளவு இருந்தால் இந்த வாழ்க்கை நிறைபெறும் சொல்லுங்க பார்ப்போம். வள்ளுவர்கிட்ட கேட்கிறார் ஒருத்தர், வள்ளுவரே நான் எவ்வளவு சம்பாதிச்சா நிம்மதியா இருக்கலாம் சொல்லுங்க. வள்ளுவரே சொல்லிட்டார், அதுக்கெல்லாம் என்னால எல்லை சொல்ல முடியாது தம்பி. ஆனால் ஒரு சாமியம் சொல்லுகிறேன், ஒரு சாமியம் சொல்லுகிறேன். எவ்வளவு சம்பாதித்தால் நீ நிம்மதியாக இருப்பாய் என்பது என்னால் சொல்ல முடியாது. ஆனால் எவ்வளவு செலவு செய்தால் நீ நிம்மதியாக இருப்பாய் என்பதை சொல்லுகிறேன் கேள். ஆகாறு அளவிட்டது ஆயினும் கேடு இல்லை, போகாறு அகலாக்கடை. வருமானம் குறைவாக இருக்கிறது, பிரச்சனை கிடையாது, இதுவரைக்கும். செலவு அதற்கு மேல் போகாத வரைக்கும். ஆகாறு அளவிட்டது ஆயினும் கேடு இல்லை, போகாறு அகலாக்கடை.
அப்ப நிறை செல்வம் என்பதற்கு இலக்கணம் என்ன? ஒரு ஏழைக்கு 1000 ரூபாய் பெரிய தொகை. ஒரு சரித்திர கற்பனை சொல்லுவாங்க, ரோமாபுரி மன்னனுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை அல்லவா. ஒரு நாள் அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, கஜானாவில் எவ்வளவு இருப்பு இருக்கிறது அப்படின்னு. 4 கோடி வெள்ளி இருக்குதுன்னு கணக்கு வந்துச்சு. 4 கோடி வெள்ளி தானா, நாளை பொழுது நான் என்ன செய்வேன் என்று சொல்லி தற்கொலை செய்து கொண்டானா. அவனுக்கு 4 கோடி வெள்ளி ஒரு நாளைக்கு போதாதுன்னு நினைச்சு தற்கொலை பண்ணிட்டானா. அப்ப எவ்வளவு இருந்தால் இந்த வாழ்க்கை சுகம்? எங்க மந்திரிகளுக்குன்னு நிறையவே இல்லை. அவன் லட்சக்கணக்கான கோடி வச்சிருக்கிறான். இன்னும் திருடுவதை, லஞ்சம் வாங்குவதை நிறுத்தவில்லை. இதே நாட்டுக்குள்ள 150 ரூபாய்க்கு கூலி வேலை பார்க்கின்ற தொழிலாளர்களும் இருக்கிறார்கள். வெறும் 150 ரூபாய். வேலைக்கு போகலன்னு அதுவும் இல்லை. அந்த மனிதர்களும் வாழ்கிறார்கள் தமிழ்நாட்டில். அப்படி என்றால் நிறை செல்வம் என்பது என்ன? 150 ரூபாயா இல்ல லட்சக்கணக்கான கோடிகளா? கண்ணதாசன் அழகா ஒரு சாமியம் சொன்னார், கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டேன், துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா என்றார். லட்சம் கோடியா? அது தர்மத்தின்படி வருதப்பா. யாருக்கா வேணும்னா எடுத்துட்டு போங்க, பிரச்சனை இல்லை. இவ்வளவுதான்ப்பா வந்திருக்குது. இன்னைக்கு கஞ்சி தான் வைக்க முடியும், பரவாயில்ல வச்சிரு கஞ்சி. கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். இப்ப இரண்டையும் ஏற்றுக்கொண்டது எது? மனசு. அப்போ கோடிகளில் தொலைந்து போகாமல், குறுகிய வருமானத்தில் தளர்ந்து போகாமல், இரண்டையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் வந்துவிட்டால் வாழ்க்கை எப்பவும் ஆனந்தம்தான். மழை இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழியிருந்தால் மடுவுக்குள்ளே மலையை காணலாம், துணிந்து விட்டால் மனதில் எந்த சுமையும் தாங்கலாம், சுகம் அது கோவிலாகலாம். எனவே நிறை செல்வம் என்பது மனம் சார்ந்த கணக்கு தாங்க, கற்பனை கணக்கு. சரி, இதுல வாழ்க்கை நிறை பெறுவது எப்படி? ஞானம் பெற்றுவிட்டால் இந்த நிலை. ஆனா நம்ம ஞானம் பெறவில்லையே, சாதாரண மக்கள் தானே. அப்ப சாதாரண மக்களுக்கு நிறைவான செல்வம் என்பது என்ன அளவு என்றால், நாம எல்லை கோட்டை வகுத்து கொள்ளாத வரைக்கும் போதும் என்ற மனசு வரவே வராது. I can buy a car, but I don't want to buy. சொந்தமா முழு தொகை கொடுத்து ஒரு கார் வாங்குற அளவுக்கு வசதி இருக்கப்பா, ஆனா அது எனக்கு தேவையில்லை. ஆசை சீரமைக்கப்பட்டு விட்டது. வேணும்னா போன் பண்ண கால் டாக்ஸி டிரைவரோட வந்து நிக்குது. இன்னும் சொல்ல போனா சிங்கப்பூர், மலேசியா நாடுகள் எல்லாம் ரோல்ஸ் ராய்ஸ் கார் 5 வெள்ளி ஒரு கிலோமீட்டருக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல பயணம் செய்யலாம். வாங்க முடியுமா? ஆனா 5 வெள்ளி கொடுத்தா ஒரு கிலோமீட்டருக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல பயணம் செய்யலாம். இப்ப எவ்வளவு வேணுங்க? சொந்த கார் வாங்குறதுக்கு முடியாது, ஆனா 5 வெள்ளி கையில் இருந்தா ஏறி ஒரு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு இறங்கிடலாம். இவ்வளவுதான் வாழ்க்கை. அப்போ என்னுடைய பொருள் என்று தூக்கி வேண்டும் விரும்பினால்தான் சிக்கலை தவிர, நீங்க கார்ல போற சிக்கல் கிடையாது. 100 ரூபாய் இருந்தா கால் டாக்ஸில போய் இறங்கிக்கலாம். எனக்குன்னு ஆர்சி புக்ல கார் வேணும்னு நினைச்சாதான் சிக்கல் இல்லையா? அப்போ நிறை மனம் இல்லை என்றால் பொருள் துறையில திருப்தியே வராது. அப்ப என் மனதில் நானே எல்லை கோட்டை வகுத்து கொள்ள வேண்டும். இந்த அளவுக்கு மேல் வசதி எனக்கு ஆபத்து. வறுமை ஒரு வாழ்க்கை அல்ல.
எதுக்கு எடுத்தாலும் பற்றாக்குறை பற்றாக்குறை பற்றாக்குறைன்னு வாழ்வது வாழ்க்கை அல்ல. அதே சமயத்துல ஊதரித்தனமாக செலவு செய்வதும் வாழ்க்கை அல்ல. அப்போ நம்முடைய தேவைகளை உடல் கூற்றின்படி, சமுதாய நீதியின்படி, அறத்தின்படி எல்லை வகுத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு மேல் எனக்கு தேவைகள் இல்லை. இது போதும். அதுக்கு மேல வருதா, யாருக்கோ தேவை இருக்கப்பா, இந்தாப்பா நீ வா, இந்த இடத்துக்கு போ. இப்ப என்னாதுங்க, உபரியாக இருக்கின்ற பணம் புண்ணியமாக மாறுகிறது. அந்த புண்ணியம் என்னுடைய சந்ததிக்கு தக்க சமயத்தில் அது பணமாக மாறி துணை செய்யும். எனவே நிறை செல்வம் என்பது என்ன என்றால், கடன் வாங்கும் அளவுக்கு மனதில் ஆசை இருக்கக்கூடாது, கடன் கொடுக்கும் அளவுக்கு கையில் காசு இருக்கக்கூடாது. இதுதான் இன்றைக்கு உலக மக்களுக்கு அடிப்படை தேவையான அறிவு. ரெண்டுமே சிக்கல். ஒருத்தன் கையில காசு நிறைய இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா உறவு, நட்பு, சொந்தம், பந்தம் பிச்சு பிடிங்கிருவாங்க. அவனுக்கு தேவையில்லாத கற்பனை எல்லாம் வரும் காசு பிடுங்கிறதுக்கு. கொடுப்பதற்கு ஆள் இருந்தால் பணக்காரனே கியூல நிற்பான் பிச்சை எடுப்பதற்கு. இதுதான் உலகம். அப்போ நிறைய செல்வம் என்பது அதிகமான செல்வம் வருகின்ற போது நாம் வெளியே காட்டிக் கொள்ளக்கூடாது. அதனாலதான் பணத்தை கையாளுவதற்கே ஒரு அறிவு வேணுங்க. இல்லை என்றால் பணம் பெரும் சிக்கலை உருவாக்கும். பற்றாக்குறை ஒரு சிக்கல், அதிகமாக இருந்தால் பல வகை சிக்கல், இன்கம் டேக்ஸ் ரேட் வரைக்கும். ஒருத்தருக்கு உதவி செய்வது கூட அடுத்தவங்க கூட்ட சொல்லக்கூடாதுங்க. இப்போ சொந்த பந்தம் இருக்காங்க, யாருக்கும் ஒரு தேவை இருக்குது, நமக்கு தெரியுது, சரி இந்தாப்பா உனக்கு கஷ்டமா இருக்கு, இதை வச்சுக்க, நீ திருப்பி கொடுக்க வேண்டாம், பஸ் இருந்தா கூட இல்லைன்னா பரவாயில்ல விட்டுரு. இப்ப அவனுக்கு நன்றி பாராட்டுறேன்னு சொல்லி 4 பேர்ட்டு போய் சொல்லுவான். நம்ம மச்சன் இருக்கானு, அவனா வந்து கஷ்டத்தை பார்த்து எனக்கு கொடுத்தான்ப்பா, கொடுத்த திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போனான். அப்படியா? உடனே அடுத்த நாள் அவன் வருவான், எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துச்சு தம்பி, நீங்க தான் பார்த்து ஏதாவது செய்யணும். இவனு கொடுத்து வச்சுங்க, இன்னும் 4 பேர் வந்துருவான் அடுத்த நாளைக்கு. மனிதனின் இயல்பு இது. சுமப்பதற்கு ஆஜிருந்தால் சுகமாக முதுகு ஏறுவது மனிதனின் இயல்பு. அதனால் உதவி செய்கின்ற போது கூட காட்டிக்கொள்ளக்கூடாது. அடக்கமா ஹெல்ப் பண்ணிட்டு யாரு கேட்டா சொல்லாதேன்றணும். அப்பதான் செல்வத்தை சரியான முறையில் பயன் கொள்ள முடியும். இல்லை என்றால் தேவையில்லாத இடத்துல எல்லாம் போய் சேர்ந்துரும். அதுல இன்னொன்னு ஈகோ ஒண்ணு இருக்குங்க. நான் எல்லாத்துக்கும் உதவி செய்ய வேண்டும் ஒரு ஈகோ. இது என்ன பண்ணும், வசதி உள்ளவனுக்கே உதவி செய்யும். யாரெல்லாம் வந்து காலில் விழுகிறானோ அவனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இது புண்ணிய கணக்கு சேருமா? அற்றார் அழி பசி தீர்த்தல் அக்தூரம் பெற்றான் பொருள் வைப்பொழி. வயிறு பசிக்கிறவனுக்கு, நோயில துடிப்பவனுக்கு, வறுமையில வாடுபவனுக்கு உதவி செய்தால்தான் அது புண்ணிய கணக்கு. நம்ம சொந்த பந்தத்துக்கே உதவி செய்துட்டு இருந்தோம் வச்சுங்களேன், அவன் நல்லா தான் இருக்கிறான், இன்னும் கொடுத்து இன்னும் வாங்கி வச்சுக்கிறான், அவ்வளவுதான். இல்ல என்ன புண்ணியம் வரும் உங்களுக்கு? எனவே பணத்தை கையாள்வதற்கு தனி அறிவு வேண்டும், வாழ்க்கை பற்றிய புரிதல் வேண்டும். அதனால்தான் நிறை செல்வம் என்பதற்கு இலக்கணம் என்ன என்றால், கடன் வாங்கும் அளவுக்கு மனதிலே ஆசை இருக்கக்கூடாது, கடன் கொடுக்கும் அளவுக்கு கையில் காசு இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்றது, பேங்க்ல வச்சிரு, தேவைப்படும் போது எடுத்துக்கொள்ளலாம். இல்லையே யாரும் கொடுக்காம விட்டுட்டா பேங்க்கு போயிடுமே, பரவாயில்ல, பேங்க் போன எங்க போக போகுது, பொதுமக்களுக்கு, மீண்டும் சமுதாயத்துக்கு தான் போகும் அது. அதனால் நாம கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது.
நம் சார்பாக யார் கொடுத்தாலும் புண்ணியம் நமக்கு தான். எனவே நிறை செல்வத்திற்கு இது. இதுல இன்னொரு இலக்கணம் என்னன்னா, சம்பாதிப்பதில் தர்மமும் செலவு செய்வது சிக்கனமும். இதுதான் பணத்தினால் நமக்கு துன்பம் வராமல் இருப்பதற்கான இலக்கணம். சம்பாதிப்பதில் தர்மம், செலவு செய்வதில் சிக்கனம். பாவக்காசுல நிக்காதுங்க. இன்னைக்கு அரசியல்வாதிகள், இந்த மதவாதிகள், தொழில்துறைவாதிகள் எல்லாம் மிதப்பாங்க, காரு பங்களான்னு மிதப்பாங்க. ஆனா 4-5 தலைமுறைகளாக உச்சத்தில் வாழ்ந்தவனாக எவனையும் பார்க்க முடியாது உலகத்துல. அப்படியே வரலாற்று திருப்பி பாருங்க, பாவமும் புண்ணியம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வசதி வரும்போது தர்மம் மறந்து போகும், வசதியில் வரும்போது தர்மம் மறந்து போகும். அப்போ அதர்மத்தில் செய்தால் வசதிகள் தொலைந்து போகும், மீண்டும் பிச்சைக்காரனா தான் வருவான். நீங்க சரித்திரத்தை புரட்டி பாருங்க, இல்லை நடைமுறை சந்திக்கின்ற மனிதர்களை ஆய்ந்து பாருங்க. அந்த வாய்ப்பு எனக்கு வங்கியில் சேவை செய்ததுனால எனக்கு கிடைத்தது. எத்தனையோ செல்வந்தர்கள் தொலைந்து போனதை நான் பார்த்திருக்கிறேன். சாதாரண மனிதர்கள் உச்சகட்டத்துக்கு வந்ததும் பார்த்திருக்கிறேன். பேங்க்ல கடன் வாங்கி உச்சம் தொட்டவனும் உண்டு, கடன் வாங்கியே திருப்பி கட்ட முடியாமல் தொலைந்து போனவர்களும் உண்டு. அதனால சம்பாதிப்பதில் தர்மம் இருக்க வேண்டும், செலவு செய்வதில் சிக்கனம் இருக்க வேண்டும். இந்த இலக்கணத்தை மீறினால் ஒரு நாள் துன்பத்தை சந்தித்தே தீருவார்கள், இவனோ இவனது தலைமுறையோ. எனவே பணத்தை வங்கியில் வைப்பு நிதியாக்கி எதிர்பாராத செலவுக்கு மட்டுமே அதை பயன் கொள்ள வேண்டும். இந்த விதியை மீறிய ஆசையும் பணமும் சிக்கல் தான் தரும். அதான் நிறை செல்வம். 4வதாக உயர் புகழ், உயர்ந்த புகழ். தினசரி யூடியூப், தொலைக்காட்சி தளங்கள், பத்திரிகைகள் அப்படி திருப்பினீங்கன்னா அரசியல்வாதிகள் முதல்ல வந்துருவான். தினசரி அவனுக்கு செய்தித்தாள்ல வரலன்னா அன்றைக்கு அவனுக்கு வீணே கழிந்த நாள். இந்த சொல்லுவாங்களே, வீரருக்கெல்லாம் விழுப்புண் படாத நாள் வீணை கழிந்த நாள்பாங்களே, அது மாதிரி இந்த அரசியல் திருடர்களுக்கெல்லாம் தினசரி பேப்பர்ல உடைய போட்டோ வரலன்னா அது அன்றைக்கு வீணை கழிந்த நாள். அடுத்து இவங்களாக போய் தேடி தேடி பிடிக்கிற நடிகர்கள், அப்புறம் விளையாட்டு வீரர்கள், இப்படி செலிபிரிட்டிஸ், இவங்கெல்லாம் புகழ் பெற்றவர்களா என்றால் ஃபேமஸ் ஃபிகர், பாப்புலர் ஃபிகர், பிரபலமானவர்கள், அவ்வளவுதான். நல்லவர்களா, உயர்ந்த புகழ் கொண்டவர்களா? இல்லை. அப்ப யாருக்கு உயர்ந்த புகழ் வரும் என்றால், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான் என்றார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எப்படிங்க? கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். அப்ப கடமைதான் புகழுக்கு காரணம், அடிப்படை. கடமை என்பது ஐவகை: தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு. அப்ப யார் இந்த 5 வகை கடமைகளையும் நிறைவாக ஆற்றுகின்றார்களோ, அந்த கடமைகளால் நன்மை பெற்றார்களோ, அப்படி நன்மை பெற்றவர்கள் இவர்களை நன்றி கூறுகின்ற போது பெறுகின்றதே உயர்ந்த புகழ். அப்போ அரசியல்வாதிகளிலே காமராஜர், கக்கன், இது போன்ற சில தலைவர்கள் பெற்றது உயர்ந்த புகழ். ஏன்னா அவர்கள் தனக்கென்று வாழவில்லை, மக்களுக்காக வாழ்ந்தார்கள். அதே போல வ.உ. சிதம்பரனார்,
முத்துராமலிங்க தேவர், இவரெல்லாம் செல்வத்திலே செழித்திருந்தாலும் நாட்டுக்காக உயிரை நீத்தவர்கள். அப்ப செல்வத்தின் பயன், அதனால் புகழ் பெற்றவர்கள். இன்னைக்கு இருக்கிற அம்பானி அதானி எதில் கொண்டு போய் சேர்க்கிறதுங்க? எல்லாருக்கும் தெரியும். சமீபத்தில் ட்ரம்ப் பதவியேற்ற போது அம்பானி கூட இருக்கிறார். நாலு பேரை மதிப்பேனா? நான் மதிக்காட்ட அவனுக்கு ஒண்ணு கோச்சில வைங்க, சொல்றேன். இவனே எப்பவுமே நல்லவர்களை மதிக்கவும் அல்லாதவர்களை தூற்றவும் வேண்டும். ஆனா உலகம் அப்படி இல்லை. படித்தவன் கருத்தெல்லாம் சபை ஏறுமா? பொருள் படைத்தவன் கருத்தான சபை மேறுமா? படைத்தவன் யாராயினும் பலம் படைத்திருந்தால் அவனுக்கு இணையாகுமா? இவங்களால புகழ் பெற்றவர்கள். இவங்களா யாருக்கு நன்மை சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் மந்திரிகள், முதலமைச்சர், பிரதம அமைச்சர் எல்லாம். மக்களுக்கு என்ன நன்மை சொல்லுங்க? துன்பம் தான். வரிக்கு மேல் வரி போட்டு சுதந்திரம் இல்லாத ஒரு அடிமைத்தனத்தில் சிக்கியிருக்கிற மக்கள் படுகின்ற அவஸ்தைகள். அதே போல் வாங்குகின்ற பொருளுக்கு விவசாயிகள் அடிமைத்தட்டு விலை நீக்க, அவற்றை வாங்கி விற்கின்ற வியாபாரிகள் கோடீஸ்வரனாக 5 வருடங்களில் பெரும் கோடீஸ்வரனாக செழிக்க, இதெல்லாம் சிந்திக்காத ஒரு சமுதாயத்தில் வாழ்கின்ற அவலம் எவ்வளவு தெரியுங்களா? நொந்து போகிறது மனசு. உழைப்பவனுக்கு வசதி இல்லை, வசதி பெற்றவர்கள் உழைப்பதில்லை. இது என்ன சமுதாய அமைப்பு? எனவே கடமையை சரியாக செய்தால் பெறக்கூடிய மட்டுமே உயர்ந்த புகழ். அதை பெற வேண்டும். அந்த புகழ், மற்றவர்கள் நன்றி கூறுகின்ற இந்த உயர்ந்த புகழ், இது மறைமுகமாக தோன்றா துணையாக நம்மையும் நமது சந்ததிகளையும் காப்பாற்றும். இந்த புகழ் எதற்காக உயர்ந்த புகழ் என்றால், இது தோன்றா துணையாக நேர்ல வராது, யார் மூலமாகவோ நமக்கு துணை செய்யும். அப்படிப்பட்டதான் உயர்ந்த புகழ். அடுத்தது 5வது, மெய்ஞானம். பிறவியின் நோக்கமே இதை அடைவதுதான். உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், எல்லாமே இந்த பயணத்தை நோக்கிய செயல்பாடுகள். மெய்ஞானத்தை நோக்கிய, மெய்ஞானம் என்ற எல்லை கோட்டை அடைவதற்கான செயல்பாடுகளே. அறிவை அறிந்த தெளிவே ஞானம். அப்ப வாழ்க்கையை பற்றிய தெளிவிருந்தால் அது வாழ்க்கையை பற்றிய ஞானம். ஒரு இசையை பற்றிய தெளிவிருந்தால் அது இசை ஞானம். ஒரு கலையை பற்றிய அறிவிருந்தால் அது கலை ஞானம். இறைவனை பற்றிய அறிவிருந்தால் அது மெய்ஞானம். அப்ப எத்தனை ஞானத்தை நாம் பெற்றிருந்தாலும் மெய்ஞானம் பெறவில்லை என்றால், எது இந்த வாழ்க்கைக்கும் உலகுக்கும் ஆதாரமானதோ, மூலமானதோ, முடிவானதோ, அந்த மெய்ப்பொருளை பற்றிய உணர்வு, அனுபவம் இல்லை என்றால் வாழ்க்கை தோற்று போகும். எனவே அந்த மெய்ஞானத்தை பெற வேண்டும். மெய் என்பது உடலையும் குறிக்கும், மெய்ப்பொருளையும் குறிக்கும். ஆத்மாவுக்கு மூலமான, உலக நாயகனான மெய்ப்பொருளை பற்றிய தெளிந்த அனுபவத்தை பெறுவதே மெய்ஞானம். கர்ம வினைகளை அறிவுபூர்வமாக சிந்தித்து பயன் கொள்ள இந்த மெய்ஞானம் துணை செய்யும். அதனால் இந்த 5 அம்சங்களையும் ஒருங்கே இணைத்து இவற்றை அருளக்கூடிய மறைபொருள் கருணையும் நினைவு கூர்ந்து, அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன். ஓங்கி என்றால் ஓங்கி உலகளந்த உத்தமன் தன் பேர்பாடி என்றாரே, இதுல திருப்பாவையில ஓங்கி உலகளந்த உத்தமர்த்தம் பேர்பாடி.
இந்த ஓங்கி நிற்கின்ற நிலைக்கு எல்லை உண்டா? இல்ல, எல்லைக்குள் கிடையாது. அப்ப மெய்ஞானம் பெறுகின்ற போது இந்த வாழ்க்கையின் எல்லை கடந்து போகின்றோம். உடல் என்ற எல்லை கடந்து, வாழ்க்கை வசதிகள் என்ற எல்லை கடந்து, புவி வாழ்க்கை என்ற எல்லை கடந்து இறைவனோடு இறைவனாக ஒன்றி போகிறோம். அதுதான் மெய்ஞானம். ஓங்கி வாழ்வேன். எவ்வளவு அற்புதமான தன் வாழ்த்து பாருங்க. இதற்கு மேல் இந்த வாழ்க்கையில் என்ன வேணும் யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு முழுமையான ஒரு வரத்தை பெறுவதற்கான சங்கல்பத்தை செய்ய வேண்டும் என்றால், இதுவரைக்கும் எந்த மகானாவது இப்படி ஒரு வேண்டுதலை தந்தாரா? வேதங்கள் அது இது எத்தனையோ பெருமை பேசிக்கிறாங்க. உலகத்துல புகழ் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா வேதத்தை மகிழ்ச்சி தந்ததை போல ஒரு முழுமையான பிரார்த்தனையை, முழுமையான வேண்டுதலை, ஒரு முழுமையான வரத்தை பெறக்கூடிய சங்கல்பத்தை யார் தந்தாங்க? இப்படி சிந்தித்து பார்க்கத்தான் வேதத்திலே மகிழ்ச்சி அவர்களுடைய மேன்மைகளை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். வேதத்திரிய தத்துவத்தின் பெருமைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட மகரிஷியிடத்திலே, குருவிடத்திலே வந்து நிற்பதும், இந்த தத்துவங்களை சிந்திப்பதற்கான வாய்ப்பை பெறுவதற்கும் என்ன தவம் செய்தனை இல்லையா? அந்த பேரு பெற்ற நாம் நிறைவாக வாழ்வதற்கான சங்கல்பத்தின் பொருளை புரிந்து கொண்டோம், பயன் பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்த்தும் பயணம் என்ற தரப்பில் அமர்வு 2 என்று தன் வாழ்த்து பற்றி மிக ஆழமாக பெற்றோம். மிகச் சிறந்த சிந்தனை வரி ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள், கருத்துக்களை பரிமாற விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா, நானே ஆரம்பித்து வைக்கிறேன் ஐயா. முதலாவது கேள்வி ஐயா. வாழ்க வளமுடன். இந்த வாழ்க்கை என்பது 5 அம்சங்களுக்குள்ளே அடங்குகின்றது. உணவு, உறக்கம், உழைப்பு, தாம்பத்தியம், எண்ணம். வாழ்வின் எல்லா நடவடிக்கைகளும் இந்த 5க்குள்ளேயே அடங்குகின்றன. எனக்கு ஒரு கேள்வியா, அதுல இப்ப இந்த என்னோட சொல்றது, கேளிக்கை என்று சொல்லி படம் பார்ப்பது, விளையாட்டுகள், கேம்ஸ்ல படுகிறது, கொண்டாட்டங்கள், இவைகள் எதற்குள்ளே அடங்கும்? உணவுக்குள்ளே அடங்காது, உறவுக்குள் அடங்காது, இதெல்லாம் ஃபன் கல்ச்சர் ஐயா. பாடமே ஃபன் கல்ச்சர், வேடிக்கை வாழ்க்கை. ஓ, அது இந்த 5க்குள்ள இது, அது தாம்பத்தியத்துக்குள்ள வருமா? எதுக்குள்ள வச்சிருக்கோம் ஐயா? இது நீங்க எதுல சேர்ப்பீங்க? ஒரு நல்ல சினிமா பாக்குறீங்க, அதுல சமுதாய கருத்து இருந்தால் சமுதாயத்தை ஒட்டிய சிந்தனை. ஒரு குடும்பத்தை பற்றிய கதையா இருந்தா அது குடும்பத்தை உறவை மேம்படுத்தக்கூடிய சிந்தனை. இந்த ஆபாச படங்கள் என்று சொன்னால் அது காமத்தை அதிகப்படுத்தக்கூடிய சிந்தனை. இப்படி உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், இந்த 4க்கும் துணை செய்வதுதான், அதாவது என்ன சொல்வது, கெடுப்பதுதான் இந்த சினிமா துறை எல்லாமே. சமைச்சு பாருன்றான், வீடியோ காட்டுறாங்க, அதை பார்க்குறோம். இது மாதிரி சமைச்சு போட்டா நல்லா இருக்குமே, சமைச்சு போடுறாங்க, வியாதி வருது, உடம்பு கெட்டு போகுது. இதெல்லாம் பார்க்க வேண்டியது நல்ல படம், கெட்ட படம்ன்றாங்க. அதை பார்க்குறோம், கண்ணு கெடுது, மனசு கெடுது, உறவுகள் கெடுது. இது போல எல்லா வகைக்கும் அது
நல்லதை செய்வதை விட கெட்டது செய்வது அதிகம். ஏன்னா சினிமா இல்லாத காலத்துல எல்லாம் மக்கள் வாழலையா என்ன? இன்றைக்கும் சினிமா பார்க்காதவர்கள் வாழ்றதா இல்லையா? இப்ப நான் சினிமாவுக்கு போறது கிடையாதுங்க. கிட்டத்தட்ட எப்போ ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் நான் அரங்குக்கு போனது கிடையாது. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் பொழுது போகல, இந்த அரியர்ஸ் கிளியரன்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று அப்பப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா சும்மா இருப்பது கஷ்டம் இல்லையா? ரிட்டையர்ட் லைஃப் கொஞ்சம் போரிங் தான். அதனால ஏதோ டைம் பாசிங் ஏதோ பார்க்குறமே தவிர. ஸோ தொழில் இருக்கும்போது எல்லாம் விட்டுடுங்க. நன்றி ஐயா. சில பேர் இப்போ இந்த வாட்ஸ்அப் யூடியூப் பார்க்கறதே தொழிலை வச்சுக்கிறாங்க. வேலையை விட்டுட்டு குடும்பத்தை வீட்டை சுத்தப்படுத்துற விட்டுட்டு இதுலயே மூழ்கி போறதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? இதெல்லாம் நெகட்டிவ். ஸோ வேலை இருக்கும்போது வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வேலை இல்லாத போது அமைதியா இருக்கணும். எவ்வளவு நேரம் அமைதியா உட்காந்துருக்க முடியும்? போர் அடிக்கும். அப்போ சில நல்ல இசை, பாடல், ஒரு நல்ல ஒரு திரைப்படம், அது போல நல்ல திரைப்படம் வருது. வினோத சித்தம்னு தமிழ் படங்கய்யா, ப்ரோன்னு சொல்லி தெலுங்குல. அது நம்ம தத்துவத்தை ஒட்டி வாழ்க்கை என்பது உன் கையில இல்லை, அது டைம், காலம்தான் உன்னை நடத்துகிறது அப்படின்ற கருத்து ரொம்ப அற்புதமா தத்துவத்தை திரைப்படத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல இருகப்பற்றுன்னு ஒரு திரைப்படம் கவுன்சிலிங், குடும்பத்துல ஏன் பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி கவுன்சிலிங், அது மாதிரி. ஸோ இப்படி சில பயனுள்ள திரைப்படங்கள் உண்டு. பட் நிறைய இப்போ 80% திரைப்படங்கள் எல்லாமே வெட்டு கொத்தும் தேவையில்லாத விஷயங்கள் தான் இருக்கு. இது போன்றதுல 1-2 பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் சில திரைப்படங்கள் உள்ளனவே தவிர 90% திரைப்படங்கள் தேவையில்லாத விஷயங்களை தான் பேசிட்டு. நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்வமுடன். வளமுடன். அடுத்து வரதராஜன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்வமுடன் ஐயா. வாழ்த்தும் பயணம். சிவா ஐயா கூட எங்க மன்றத்துல எல்லாம் ஆங்கிலத்துல பேசுவாரு, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த டாபிக்கை நீங்க ஆழத்துக்கு கொண்டு போய் எல்லாம் ஒவ்வொரு வார்த்தைய செதுக்கி செதுக்கி சொன்னீங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த ஆகாறு அளவு இட்டிதாயினும் பெரிதில்லை போகாறு அகலாக்கடை, அது கண்ணதாசன் ரொம்ப போற போக்குல சொல்லிட்டு போவாரு. பாமா விஜயம்ன்ற ஒரு படத்துல. இதான் நல்ல படங்கள்ல ஒரு சில பயனுள்ளதா இருக்குன்றதுக்கு படங்களுக்கும் உதாரணம். வரவு 8 செலவு 10 கடைசியில் கடைசியில் 9. வரவு 8 செலவு 6 2 சேமிப்பு, எதிர்காலத்துக்கு பயனுள்ளதா இருக்கு. 7 இருந்தாலும் பரவாயில்லை, 1 சேமிப்பு. 8 இருந்தா டேமேஜ் இல்லை, வரவும் இல்லை, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடன் வாங்குறது இல்லை. அது தாண்டி போயிடுச்சுன்னா தான் வரவு 8 செலவு 10 ஆகும்போது துந்தனாவாயிடுது. சதி நத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழ், அந்த சென்னையில சொல்லுவாங்க. அந்த நிலைமை கொண்டு வரும். வாடகை சோஃபா 20 ரூபாய், விலைக்கு வாங்கினா 30 ரூபாய். பாமா விஜயம் ருக்மணிக்காக, இங்கே எதற்காக? ஒரு நடிகை வரான்றது கோசம் ஒரு நடுத்தர குடும்பத்தினுடைய நடந்த போராட்டத்தை பாலச்சந்தர் மிக அழகா சித்தரிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு சில படங்கள் நல்ல படங்கள் தான். ஆனா நீங்க தேடி எடுக்கணும். அதை ஒரு நல்ல படத்தை பாக்குறதுக்கு 9 யூஸ்லெஸ் படத்தை பார்த்து நம்ம நேரத்தையும், அதே நம்ம யூடியூப் சாய்ஸ் பாத்துக்கலாம். ஆமா, தியேட்டருக்கு போனா கொடுத்த காசுக்கு உட்கார்ந்து ஆகணும். ஆமா, காசு. அதான் மகரிஷியே சொல்லுவார் இல்லையா, அவன் காசு வாங்கிட்டு அழுகுறா, நீங்க காசு கொடுத்துட்டு அழுகுறீங்கன்னு. ஏழையை பத்தி பணக்காரன் நடிச்சு காட்டுறான் பாரு. ஆமா ஆமா ஆமா. ஏழை பத்தி ஒரு பணக்காரன் படம் எடுக்கிறான், பணம் மூலம் நடிச்சு காட்டுறான், ஏழை பார்த்து இழந்துட்டு இருக்கிறான் பாரு.
ரொம்ப சிறப்பு. மகரிஷியோட மனவளக்கலை 3வது பாகத்துல அதை பேஸ் பண்ணி தான் ஒரு டாபிக், ரொம்ப என்னுடைய ஃபர்ஸ்ட் டாபிக் யூடியூப்ல இங்க கவிக்கனடார் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும்னு அதுல அது இந்த ஃபன் கல்ச்சர் கன் கல்ச்சரை பத்தி மகரிஷி பேசியிருக்காரு. வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இன்னைக்கு ஜாஸ்தி இருக்கிறது ஃபன் கல்ச்சர். ஹேவ் ஃபன் தான் சொல்றோம். ஹேவ் a good day, ஹேவ் ஃபன். அந்த ஃபன் கல்ச்சர் அண்ட் கன் கல்ச்சரும் தான் ரெண்டும் தான் இருக்கு இப்போ. அது மாறணும். கண்ணதாசனும் நல்ல கவிஞர்களும் நல்ல வார்த்தைகளை இது பண்ணியிருக்காங்க. சிவாய கேட்ட கேள்வி பொழுதுபோக்கு இதெல்லாம் எங்க நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கழித்து விட்டார்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா? பொழுது நமக்கு கிடைக்கிறதே சிரமம். அந்த பொழுதை சிறப்பான முறையில பயன்படுத்திக்கணும். ஆனா தடுக்கி விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம சும்மா கம்யூனிகேஷன், ஏதாவது மெசேஜ் வர்றதா இருக்கான்னு பாக்குறதுக்காக போனு வைராகியத்தோட எண்ணத்தோட அப்படி தொடுவோம். அதுக்குள்ள ஒண்ணு வரும், ஒண்ணு பார்க்க அப்படி குக்கி போட்டு இழுத்து கடைசியில பார்த்தா 2 மணி நேரம் போயிருக்கும். என்னதான் ரிட்டையர்ட் லைஃபா இருந்தாலும் we cannot afford to waste 2 hours for nothing. அதனால இது மாதிரி வேலை இருந்தா உடனே வேலையை பார்க்கணும். ஆமா, சோசியல் மீடியா இல்லாத போதுதான் தொடலாமே தவிர ஆமா வேலையை வச்சுக்கிட்டு இதை தொடக்கூடாது. இல்லையா? அதுக்குதான் நான் ஒரு வழி சொல்றேன். நம்ம அன்பர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, அப்படி நேரம் கிடைச்சதுன்னா யூடியூப பார்த்தோ அல்லது இதை பார்த்தோ கத்துக்க வேண்டியது ஒண்ணு இல்லை. நல்ல புத்தகங்களை வாங்கி அதை படிங்க. கண்ணுக்கும் கெடுதல் இல்லை, கருத்துக்கும் பஞ்சம் இல்லை. அது ஒவ்வொரு நல்ல மகான்களுடைய புத்தகங்களும் மனவளக்கலை புத்தகமே இந்த 3 புஸ்தகம் 3 பாகம் இருக்கு. மகரிஷி எழுதின 20-25 நூல்கள் இருக்கு. ஒவ்வொன்னும் எப்ப படிச்சாலும் புதுசா இருக்கிற மாதிரியே இருக்கும். ஐயோ இப்பதானே படிச்சோம், அது படிச்ச மறுபடியும் இன்னொரு தடவை படிக்கணும், இதை நம்ம கவனிக்கலையே, இதை நினைக்கலையே, இதை சிந்திக்கலையேன்னு ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆங்கிள் நம்ம நினைப்போம். அதனால புத்தகங்கள் நமக்கு துறையாகட்டும். சோசியல் மீடியாவை பேரஸ்ட் மினிமம் குறைச்சிக்கணும். அந்த சபதத்தை நம்ம எடுத்துக்கிட்டாதான் நம்ம நம்முடைய ஆன்மீகத்துறை பாதையில முன்னேற. நிச்சயமாக 100க்கு 100 சரிங்க. ஊடகத்தின் பக்கமே போகக்கூடாது. ஆமாங்க. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க நன்றி ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க்கமடன் ஐயா, சொல்லுங்கள் ஐயா. சிந்தனைக்கு வரும்பொழுது என்ன சிந்தனையோட வந்தான்னு சொன்னால், ஐயாவின் சிந்தனை உரை அமைதியாக இருந்து கேட்டுட்டு வாய துறக்கக்கூடாது, அப்படியே போயிடணும் மட்டும் தான் நினைச்சது. ஆனால் ஐயாண்ட சிந்தனை உரை துறக்க பண்ணிக்கிறோம் வாய. என்னடால் ஐயா, அதாவது நிற செல்வத்தை பற்றி நீங்கள் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் பட்ட எவ்வளவு அனுபவங்களை நீங்கள் அது நான் பட்ட மாதிரி இந்த அவ்வளோத்தை சொல்லி கொண்டு வந்தீங்க. கொண்டு அதில் ஒன்று சொன்னீங்க, ஃபைனாக இருந்தேன்னு சொன்னால், இந்த கொடுப்பதற்கு ஆள் இருந்தால் பணக்காரன் கூட விரையில பிச்சைக்காரன் மேலே நிற்பான்னு சொல்லி, அதுயா 100க்கு 100 உண்மையா, அது பெரிய ஒரு விஷயம் சொல்லி. அப்போ இப்படி பார்த்து கொண்டு வரும் பொழுது என்னன்னு சொன்னால், நீங்கள் இவ்வளவு தூரம் ஆழமாக போயிருக்கிறீங்க. அதோட எனக்கு கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னார், ஒரு சின்ன இடையில கேள்வி ஒன்று வந்ததுன்னு சொன்னால், நீங்கள் இடையில சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது இந்த முதல் படம் ஒன்றும் பார்க்கல, ரிட்டையர்மெண்ட் பிறகுதான் இடைக்கிட படம் பார்க்கறது, என்ன செய்கிறது, அந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஒரு போரிங் தான், அப்படி ஒரு வார்த்தை ஒன்று போட்டீங்க. அது ஏன் நான் கேட்குறேன்னு சொன்னால், என்னுடைய சிந்தனை நான் என்ன சொன்னால், நீங்கள் இவ்வளவு சொல்லி இவ்வளவு எல்லாம் செய்து கொண்டு போகும்போது அவங்கள பற்றி யோசிக்கிறது, ஐயா என்ன எவ்வளோ தூரம் சிந்திக்கிறார், எவ்வளோ தூரம் அனலைஸ் பண்ணுறார், எவ்வளோ தூரம் உலகத்தை பார்த்து அந்த ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு அதை எடுத்து தாராருன்னு சொல்லி நான் சிந்திக்கிறது. அப்போ அப்படியான ஆளுக்கு அந்த போரிங் என்ற சாமான் இருக்கிறதுக்கு சான்றுகள் இல்லை. காரணம் என்ன சொன்னால், நீங்கள் எத்தனை விஷயத்தை அவதானிக்கிறீர்கள், அவதானிக்க இந்த நேரம் உங்கள்கிட்ட மனம் பிஸியாக இருக்கும். அந்த மனம் பிஸியாக இருந்தோம்னு சொன்னால் அந்த போரிங் என்ற சாமான் வராது. அப்போ உங்களுக்கு அந்த போரிங் அது சரிதாங்க. ஏன்னா இது என்னன்னா, இந்த தத்துவங்கள் எல்லாமே 32 ஆண்டுகள் சிந்தனை. ஸோ இன்றைக்கும் அது பற்றிய நமக்கு புத்தகம் எழுதும் போது ஃபுல் டைம் எங்கேஜாக இருப்பேன். ஏதாவது கருத்துக்கள் தயார் பண்ணும்போது எங்கேஜாக இருப்பேன். அது போக வீட்டு வேலைகள் எல்லாம் இழுத்து போட்டு செய்வேன், அதுலேயும் கொஞ்சம் எங்கேஜாக இருப்பேன். இதுவும் போக எனக்கு நேரம் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் சில நாட்கள்ல. அப்போ என்ன செய்யறது, போர் அடிக்கும். அப்போ எதையாவது தேடுவோமேன்னு சொல்லி யூடியூப்ல போய் ஏதாவது படம் பார்க்க, நெட்ஃப்ளிக்ஸ்ல படம் பார்க்க, ஏதாவது நாட்டு நடப்பை பார்க்க, இப்படி அது ஒரு கவர்ச்சி தான். அதை விட்டு பேசாம அமைதி உட்காரலாம் தான்.
ஆமாய்யா என்ன சொன்ன ஐயா ஆமாய்யா என்னையா நீங்கள் அவ்வளோ தூரம் இவ்வளோ காலம் இந்த மனம் அவ்வளோ தூரம் பிஸியாக இருந்த படியினாலே உங்களுக்கு இப்போ கொஞ்ச நேரம் கிடைச்சா அது பெரிய போரிங்காக தெரியுது ஐயா. அதேதான் அதேதான் அதான் ஐயா. அதேதான். அப்போ அந்த 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 கொஞ்ச நேரத்தையும் டைட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி போட்டு நீங்கள் அதை விட்டுருக்குறீங்க ஆமா. என்ன சொன்னா ஏன்னா நான் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் 24 hours பிஸின்னு வச்சுக்கலையா, தூங்குற நேரம் குறைவா தான் இருக்கும். ஆமையா அதுதான் கேட்டேன். அப்படி இருந்ததுனால இப்போ ரிட்டையர் லைஃப் வந்து அந்த அளவுக்கு யூசேஜ் இல்லை. ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருந்தாலும் கூட இப்போது நிலை சுச்சுவேஷன் என்னன்னா மன்றங்கள் எல்லாமே கூட்டம் குறைவு, ஆமையா பயிற்சிகளும் குறைவு, ஆசிரியர்கள் பேராசிரியர் எண்ணிக்கை கொஞ்சம் முதல்ல இருந்ததை விட கூடுதல். அப்போ அவங்கவுங்க பாடம் நடத்துகிறாங்க, அரையும் குறைவு நடத்திடுறாங்க. அதன் காரணமாக வருகிற நண்பர்களுக்கும் வந்து ஒரு தீர்வு கிடைக்கிறது இல்லை. ஆமா வெளியிருந்துலேருந்து கூப்பிடுறதுக்கும் அவங்களுக்கு வந்து யோசிக்கிறது இல்லை. ஏன்னா அங்கேயே என்ன கூப்பிடுதுன்னு சொல்லி ப்ரெஷர்ஸ் கொடுக்குற போது வெளியே பேரண்ட்ஸ் கூப்பிடுறதும் குறைவு. அப்படியே சில பேர் கூப்பிடுற போது முதல்ல எல்லாம் போனோம்னா 100 பேர் 200 பேர்லாம் இருப்பாங்க. ஒரு மன்றத்துக்கு நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம்னா உடுமலைப்பேட்டையில் 200 பேருங்கய்யா. வாரம் 200 பீப்புள் இருப்பாங்க. எவ்ரி டியூஸ்டே வந்து ஆஃபீஸில் மத்தியானம் பர்மிஷன் போட்டு போய் உடம்பேட்டை நிகழ்ச்சி நடத்திட்டு நைட்டு 10 மணிக்கு திரும்ப வருவேன். அதே போல் அகத்தை போனால் 50 பேர் 60 பேர் 70 80 பேர்லாம் வருவாங்க. இன்றைக்கு 5 பேர் 6 பேர்ன்ற போது இன்னைக்கு உள்ள நெரிசல், போக்குவரத்து சிரமங்கள், வயசு 72+ ஆகிற போது வயோதிகம், இதில் போய் இவ்வளோ தூரம் போய் ஒரு 5 பேருக்கு உட்காந்து 2 நாள் பயிற்சி நடத்துறது அப்படின்ற போது நமக்கும் ஒரு என்ன சொல்கிறது, வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம். இப்படி பல காரணங்களில் வந்து நேரம் வந்து என்ன சொல்கிறதுங்க மீதியாக போயிடுது. ஸோ போரிங் ஆயிடுது. அது ஐயா போரிங்னு சொல்ல எகெயின் போரிங்னு சொல்றீங்க என்று சொன்னா நான் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னா அதாவது இவ்வளவு அனுபவம் அறிவுள்ள ஆளு வந்து அந்த போரிங்கை இணைச்சா போரிங்கெல்லாம் மாத்தலாம். ஆனா நீங்க அது விரும்பித்தான் விட்டு இருக்கீங்க அது போரிங்னு சொல்லி. இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு தொய்வுன்னு கூட சொல்லலாங்க ஐயா. ஆமா ஐயா அப்படி விட்டு இருக்கீங்க நீங்க. ஒரு தொய்வு தான். என்ன இப்போ ஆச்சு வயசாச்சு போற காலத்துல போ அப்படின்ற ஒரு தொய்வு தான். அந்த ஒரு உத்வேகம், இது செய்யணும் அதை செய்யணுன்ற உத்வேகம் எல்லாம் இப்போ இல்லை. சரி ஐயா ரைட். ஏதோ இருக்கும் வரைக்கும் இருந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் பாருங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை எண்ட். அதனுடைய ஐயா நீங்க ஒரு நிறைவான வாழ்க்கையை பெற்றுட்டீங்களா ஐயா? அதுல டோட்டலி ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். ஸோ எந்த பிரச்சனையும் எனக்கு ஒன்றும் நான் வச்சுக்கிறது இல்லை. அதாவது அவங்க அங்கே பார்த்துப்பாங்கன்னு ஒரு விட்டுறது. ஸோ ஆக்சுவலி என்னுடைய பொசிஷன் என்னன்னா ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை எக்ஸிட். இல்லை ஐயா அடுத்த கருத்து என்னண்டா ஐயா அந்த வாழ்க்கையில் நிறைவானவர் வந்து அந்த சிந்தனை செய்யும் பொழுதுதானே ஐயா எங்களுக்கு கேட்கும் போது அதில் ஒரு நிறைவு கிடைக்குது ஐயா. அதனால தான் சொல்றேன் அந்த அனுபவத்துடைய தாக்கம் இது பல பேர் போய் சேர்ந்தா அவங்களுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கலாம் இல்லைங்களா? அதுதான். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்வளமுடன். நாங்கள் இத்துடன் இன்றைய சிந்தனை உரையை நிறைவு செய்வோம். நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றிகள். வாழ்வளமுடன். இதுவரை நேரம் வாழ்வியல் பாகம் 71 வாழ்த்தும் பலனும் என்ற பயணம் என்ற தலைப்பிலே 2வது அமர்வு சிந்தனை உரையை மிகச் சிறப்பாக நமக்கு வழங்கிய முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் கனடா ஸ்கையோகா மன்றத்தின் சார்பிலே எமது நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு,